வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேறு எதுவும் இல்லை, மைண்ட் கிராஃப்ட் அப்ளை பண்ணணும். மைண்ட் கிராஃப்ட் என்ன பண்ணலாம், ஜிரோஸ்டிக் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன்ஸ் அண்டு கேம்லாம் அப்ளை பண்ணணும். என்ன கேம்னா ஐடன் சீக் தான் நடக்கும். ஐடன் சீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் ஒளிவாரி நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி தான் விளாட போகிறோம். அப்படியே இந்த ஜிரோஸ்டிக் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோவில் போட்டோம்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், அவர் வந்து ஃபஸ்ட்டு கண்ணை போத்துறேன். நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். அவர் போய் கண்ணை போத்துறோம். வாங்க கைஸ், நம்ம போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். நம்ம போய் ஒழியும் போது அவர் வந்து கண்டுபிடிப்பார். ஓகேங்களா? இப்போ கைஸ், நம்ம இங்கே மேலே போயிட்டு இதோ பாருங்க கைஸ், இது வந்து ஜுராசிக் பார்க்கனால இதுவெல்லாம் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்களை பார்த்தாவே புரிஞ்சிருக்கோம். அவருக்கு வந்து க்ரியேட்டிவ் மோடில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து க்ரியேட்டிவ் மோடில் இருக்கனால அவர் பறக்க முடியுது. அதனால் நம்மளால் பறக்க முடியல கைஸ். நம்ம க்ரியேட்டிவ் மோடில் வைக்கல, அதனால் நம்மளால் பறக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம இது மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த மரம் இருக்கும் பார்த்தீங்களா, மரத்தில் போயிட்டு ஓட்டை போட்டு ஒழிஞ்சிருவோம். அவர் பிக்காக்ஸ் கூட நம்மளுக்கு தரல கைஸ். பிக்காக்ஸ் வந்து நம்மளுக்கு தரல, இந்த பொருள் மட்டும் தான் கொடுத்தாங்க. அவர்கிட்ட ஸ்கோப்பை மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த ஒரு தூரத்துலேருந்து அது நம்ம பார்த்துக்கலாம்ல, அதனால் நம்ம ஸ்கோப் மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த மரம் இருந்ததுன்னா மரத்தில் ஓட்டை போட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வேறு என்ன போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், அவர் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் கொஞ்சம் தூரத்தில் தான் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் தூரமும் இல்லை, மீடியமாக பக்கத்தில். ஏதோ ஒன்று. ஓகே கைஸ், நம்ம இது மட்டும் உடச்சிட்டு போகலாம். பிகாஸ் இருந்தால் இது எப்பயோ உடச்சிருக்குமே கைஸ். ஓகே கைஸ், இந்த சென்டரில் ஓட்டை போட்டுருவோம். இந்த ரெண்டு கட்டையை உடச்சி கட்டையை எடுத்து நம்ம மேலே போட்டுருவோம் கைஸ். அப்போனா தெரியாது இல்லை, கட்டையை மேலே போட்டுலாம். ஓகே, இதை உடச்சிட்டு நம்ம கட்டையை மட்டும் மேலே போட்டுடலாம். அதுதான் ஒரு கட்டை வந்துருச்சு, மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தெரியாது கைஸ். நம்ம இது மட்டும் ஒரு 2 நிமிஷம் கழித்து உக்காந்துக்கலாம். ப்ரோ வா ப்ரோ. ஓகே கைஸ், அவர் தான் வந்து நம்ம டீம்மேட்டு. இன்றைக்கி ஒரு டீம்மேட் வரான்னாரு. அவர் பிசி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் வருவார், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம உடச்சி நம்ம அவர் எங்கே இருக்காருன்னு மட்டும் பார்த்துக்கலாம் கைஸ். அவர் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி தான் இருப்பார், எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? நம்ம இங்கே பார்த்தா தெரிய மாட்டேங்குதுங்க, இந்த பில்லு இருக்குல்ல, அதனால் தெரிய மாட்டேங்குது. வேறு எங்கன்னா தெரியுமா? அந்த கரைக்கட்டையில் உள்ளே போயிடுச்சுங்க. எப்பட்றா? ஓகே, நம்ம இதை மட்டும் உடச்சிட்டு இங்கே இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம், பேர் மட்டும் நம்ம மறைச்சிக்கலாங்க. அவருக்கு பேர் மறைச்சிட்டாரு, நம்மளும் மேலே இருக்க பேரை மறைச்சிக்கலாம். ஓகேங்களா? மேலே இங்கே தானே இருக்கும் வீடியோவில் போயிட்டு அங்கே இந்த கேம் பிளேயர்ஸ் நேம்ஸ் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மேலே நம்மளுக்கு பேர் இப்போ காட்டாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து பொறுமையாக விளாட ஆரம்பிக்கலாம். ஒரு 2 வாட்டி விளாட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டு சில ஃபன்ஸ்லாம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த சைடில் மட்டும் உடச்சி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதுல்ல. இங்கே தூரத்தில் ஏதோ ஒரு வீடு தெரியுதுங்க, அது என்ன வீடுன்னு தான் தெரியல. இருங்க, அதை வச்சு போட்டு பார்ப்போம். எங்கடா அது தூருக்கு இப்படி உட்கார முடியுதுங்க. அந்த ஸ்கெலிட்டன் ஆச்சுதுன்னா வந்து நம்ம இதுவில் படும்ல. இருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் வீடு மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த இடத்துல உடைக்கலாமா? இந்த இடத்துல வேணாம் கைஸ், இங்கே தான் அவர் எட்டி வருவார், அதனால் இங்கே உடைக்க தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போயிடுவோம் கைஸ். பொறுமையாக இந்த மட்டும் வச்சுட்டு அப்படியே அந்த சைடு போயிடலாம் கைஸ். பொறுமையாக உடைப்போம். இருங்க, அவர் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். அது ஒரு காரு பார்த்துருப்பீங்க. எனக்கு இது மட்டும் உடச்சி தர்பூசணி வச்சா சீட் கிடைக்குது. சீடுங்க. சரி, இது மட்டும் நம்ம பொறுமையாக உடச்சி போயிடுவோங்க. 1 2 அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, பின்னாடி தான் இந்த பார்த்தேன். நம்ம அப்படியே கீழே குச்சி ஓடிடலாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது, அவர் ஹார்ட் இல்லைங்க. அவர் பறந்து போயிடுறாரு. இதோ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இங்கே உட்காந்தாச்சு. இப்போ அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கைஸ். ஓகே, அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவர் கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம், இல்லைனா பார்ப்போம், வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஓகேங்களா? பேசுறது கேட்குதான்னு தெரியல, கேட்கும்னு நினைக்கிறேன். வாய் பக்கத்தில் வச்சு பேசுனா இந்த சவுண்ட் அதிகமாக வருது, குறை 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 குறைன்னு.
அதனால தான் நம்ம வாய்க்கிட்ட வச்சு பேசுறதே இல்லை புரியுங்களா. ஓகே, நாய்ஸ் ரிமூவர்னு கைன் மாஸ்டரே ஒன்று இருக்குது. அது கைன் மாஸ்டரே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு இந்த சைடில் போயிட்டு அங்கேருந்து போயிடுவோம். இங்கே நம்ம எப்படி நைஸாக அப்படியே அந்த சைடு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓடுறா 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 ஓடி போயிட்டு நம்ம அந்த சைடில் உட்காந்துப்போம். ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உட்காந்துருவாங்க உள்ளே. அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்துட மாட்டார். நம்ம வர வரையும் அவர் பார்க்கலங்க. இது வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய்டும். என்ன ப்ரோ பார்த்துட்டியா ப்ரோ? ஆங்க பார்த்துட்டாருங்க. ஐயோ, வர சொல்கிறாரு வெளில. பார்த்துட்டாராம். நாங்கள் ஒழிச்சிருக்கோம். ஓகே, அவர் பார்த்துட்டாரு கைஸ். நம்ம வெளியே போய் மாட்டிப்போம். அது ஒரு காரு பாருங்க கைஸ். பார்த்துட்டாரு. அது வரும். பார்த்துட்டாரு கைஸ் அவரு. ஓகே ப்ரோ, இப்போ நான் போய் ஒளிகிறேன் ப்ரோ. நான் போய் கணக்கு போத்துறேன் ப்ரோ. போய் ஒளி ப்ரோ அப்படின்ட்டேன். இப்போ நம்ம தான் அவரை கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா. ஓடுறா நம்ம ஏதோ இந்த பாத்ரூம்லேயே நம்ம கண்ணை பற்றிப்போம் கைஸ். வேறு ஒரு ஃபோன் வரும், அதை மட்டும் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா அது ஒரு சிக்கமான விஷயம். ஓகேங்களா. நம்ம அதிகம் உட்காந்துப்போம். அவர் வந்தாருன்னா பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா. அவர் வந்தாருன்னா நம்ம பார்த்துக்கலாம். வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போய் ஒழிஞ்சிட்டோம். இது பாருங்களேன், ஃபோன் ஒன்றும் நான் சொல்லலை. தெரியும் எனக்கு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சுட்டு திரும்பி நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா. எவ்வளோ நிமிஷம் முடிஞ்சிருக்குன்னு தெரில. 6 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. 6 நிமிஷத்தில் ஒரு ஃபோன். ஓகே புரியுங்களா. துள்ளி ஓ ஹாய் காட்டுவோமா. திருவள்ளுவர் என்ன சொல்லிக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, விட்டு போகாத பாப்பான்னு இருக்காரு. இவர் நானா விட்டு ஓட்டாரு. ப்ரோ வரட்டுமா ப்ரோ? வரட்டுமா நானான்றாரு. ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ? அதெல்லாம் அவருக்கு கிட்டே கேட்டாங்கன்னா அதெல்லாம் நக்கச்சியம்மா சொல்லக்கூடாதான். ஓகே கைஸ், நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ப்ரோ வரட்டுமா கைஸ்? அவர் கேமை விட்டு வெளில போயிட்டாரு. அவர் சர்வர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வராங்க. வந்துட்டியா ப்ரோ? வரட்டுமா வரேன் ப்ரோ. வரேன் ப்ரோ. எங்கே இருக்கியா? அங்கேயே பண்ணிக்கியோ. வரேன். கண்ணாம்பூச்சி வாட்டம் ஒன்று ஆடி பார்ப்போமே. வண்டி எடுத்துன்னு போகலாமா? அங்கே ஸ்பைடர் ஒன்று. எங்கடா ஸ்பைடரை காணும்? சரி தட்டி விடுங்க. ரோட்டில் ஸ்பைடர் நின்றுக்கும். அது டிரைவிங் கொடுத்தா சர்ன்னு போகுதுங்க. அது பாட்டுன்ட்டு நல்லா இருந்தது அது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மாதிரி போடுறேன். ஓகேங்களா. ஐயோ மைக் எங்கே விட்டு வந்துருக்கேன். மைக்கு காணும். அது ஒரு உள்ளே இருக்குது மைக்கு. ஓகே கைஸ், நம்ம இங்கே இருக்காரா? ஆட்டுக்குடி தான் இருக்குது. தண்ணி உள்ளே ஒழிஞ்சிருப்பாரா? அவர்கிட்ட தான் கேமரா இருக்குது. அவர் கேமரா ஃபிட் பண்ண மாட்டாரு. இங்கேயும் இல்லை. இந்த இடத்துல தான் ஸ்டெக் ஆகுமா? மொத்தமாக 23 நிமிஷம் கைஸ். நான் சொல்லியிருப்பேன் எடுத்துட்டு தான் வாய்ஸ் கொடுப்பேன் அப்படின்ட்டு. கஷ்டமாக பாருங்கள், அவர் எங்கே ஒழிஞ்சிட்ருப்பார். அவரே தலையை கொத்து மாட்டிப்பார் பாருங்களேன். நீங்கள் பாருங்கள் எப்படி மாட்டுவாருன்ட்டு. நான் சிவனேன்னு போயிட்டுருப்பேன். யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். அவரே தலையை குத்து மாட்டிப்பார் பாருங்கள் கைஸ். எப்படி மாட்டுவார்னு பாருங்கள். அவர் எப்படி மாட்டுவார் மட்டும் பாருங்க கைஸ். சிறப்பான ஆள் நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்க கைஸ் எப்படி மாட்டுவார் பாருங்க. ப்ரோ சிறப்பான ஆள் நீ அப்படின்னு தான் இருக்குது. மாட்டிக்கிறாரு ப்ரோ பார்த்துட்டேன். இங்கேருந்து ஒன்று விடுவோம் கைஸ். போடு ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீ பார்த்துட்ட ப்ரோ? இதுலாம் ஒழிச்சிட்டு இருந்தியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ வாங்க ஜுராஸ்டிக் பார்க் ஏறும். எக்ஸ்ப்ளோ பண்ணலாமான்னு கேட்டேன். எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ வா ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போக ஆரம்பித்தோம். வா ப்ரோ எப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போக ஆரம்பித்தோம். அவர் பார்த்தீங்கன்னா பறக்க சருன்னு போயிடுறாரு. இப்போ பாருங்களேன், நம்ம போகிறதுக்குள்ள அவர் அங்கே முன்னாடி போயிடுவார். அது ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்களேன்.
சாப்பிட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள்லாம் பாருங்க. சல்லுன்னு போயிட்டாரா? பாருங்களேன். சல்லுன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டார். பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ, நீ பாரு ப்ரோ. நான் வேறு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீ பாரு ப்ரோ. ஓகேங்களா? நீ ஒரு சைட் பாரு ப்ரோ, நான் ஒரு சைட் பார்க்குறேன். ஓகேங்களா ப்ரோ? இது இதுவும் பாத்ரூமு. இது பாருங்க கைஸ், ரொம்ப வண்டராக இருக்கும். இந்த மாதிரி இந்த விஜிபி ஆண்ட இதுவும் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டர் கிங்டம் வந்து பேர் தெரில, ஏதோ இந்த மீன்டா இருக்கும் பார்த்தீங்களா? வண்டர் கிங்டமோ என்னமோ ஏதோ கிங்டம் கைஸ்னா என்ன தெரியாது. ஏதோ இந்த அது பேர் என்னது, டைனோசர் தலை கைஸ், எலும்புக்கூடு அப்படி தான் தெரியாது. ஓகே, இந்த இவர் பாருங்களேன், சருன்னு போகிற. இதை நம்ம நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் சருன்னு போவோம் ஃப்ரீ ஃபயர்லேயே. அது மாதிரி தான் ப்ரோ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் தலையிலே ஒன்று சொல்லும். இது பாட்டு எது மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டைனோசரா இல்லை எலியா அப்படின்ட்டு தான் இருக்காது. பாருங்களேன் எப்படி இருக்காது. இதை பாருங்களேன், இருங்க காட்டுறேன். இதோ பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்குது, அது பாருங்க எப்படி இருக்குது. புரியுது? இங்கே தான் ஒரு படிக்கட்டு இருக்கும், அது இருக்குது. அந்த படிக்கட்டுலேயே அந்த படிக்கட்டில் மொட்டை மாடி தான் இருக்கும். அது போய் என்ன பண்ணுறது? ஓகே, இந்த கண்ணாடி நம்ம உடச்சிட்டு நம்ம கீழே போய் பார்ப்போம். ப்ரோ ஒரு பிக்காஸ் கொடு ப்ரோ அப்படின்னேன். இதோ தரேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ, கீழே வா ப்ரோ தரேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னேன். ஓகே அவர் பறந்துடுறாரு, நம்ம கீழே குச்சி நம்ம உயிர் போயிடுது கைஸ். பார்த்தீங்களா ப்ரோ? பிக்காக்ஸ் தான் ப்ரோ கேட்டேன். வெயிட் பண்ணு ப்ரோ, அது உள்ளே மட்டும் போய்விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ், பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நானத்தை பண்ணுறது 4 பேப்பர் ஊற்றுக்கிறானு. என்ன ப்ரோ பார்க்குறேன்? ப்ரோ பிக்காக்ஸ் கேட்டேன் ப்ரோ. பிக்காக்ஸ் கேட்டேன் ப்ரோ நான் பிக்காக்ஸ் தான் ப்ரோ நான் ப்ரோ என் ஷீல்டில் குத்திட்டு இருக்கேன் எல்லாத்தையும் போட்டு. உனக்கு தான் ப்ரோ அது ரிட்டர்ன் வரும். ப்ரோ பிக்காக்ஸ் தான் ப்ரோ எனக்கு கெஞ்சி விடாது ப்ரோ. பிக்காக்ஸ் தான் ப்ரோ, வீடியோ ஹேண்டில் இருக்கு ப்ரோ. அடப்போ ப்ரோ, உங்கள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதனால. ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆன வச்சிடும். அவர் பிக்காக்ஸே தரமாட்டுறாரு. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒன்று பார்த்தேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வா ப்ரோன்னாரு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, கழுதை மாதிரி ஒன்று போகுது அப்படின்னாரு. ப்ரோ அது கழுதை இல்லை, அது வாத்து ப்ரோ அப்படின்னேன். ஓ அப்படியா ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ என்னையா ப்ரோ அடிக்கிற? எனக்கு ஹார்ட் இருக்குது ப்ரோ, உனக்காவது ஹார்ட் இல்லை. இதுன்னு ப்ரோ கீழே இது போகுது. எனக்கு தெரிஞ்சு இது பாருங்களேன், இந்த இடம் நல்லாயிருக்கும். இதனாவது நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பாருங்கள். உள்ளே வந்தோடனே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, பின்னாடி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். விஜய் படம் ஓடுது பாருங்க தேட்டரில். ப்ரோ வா ப்ரோ, உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. அர்ஜுனர் வில்லு அரிச்சந்து சொல்லு, லைட் ஆன் பண்ணிட்டு ஓடு. வா ப்ரோ, இங்கே ஒரு கேட் இருக்கு ப்ரோ. தேட்டர் ப்ரோ போகுது, இங்கேயும் ஒரு படிக்கட்டு போகுது. ஏதோ எழுதிருவானுங்க, அதெல்லாம் தட்டி விடு ப்ரோ. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காது ப்ரோ. வா ப்ரோ, அவரு படிச்சுட்டு தான் வருவேன்றாரு. ப்ரோ சரி ப்ரோ, சரி வா ப்ரோ அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டு போனோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது கைஸ். ப்ரோ அங்கே பால்கனி இருக்குது பாரு ப்ரோ. அவர் போகிறாரு பார்க்கறதுக்கு. அவருக்கு பின்னாடி பாருங்களேன், டப்பன்னு அதை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பின்னாடி இது அயன்மேன் மாதிரி மாட்டிருக்கா பார்த்தீங்களா ப்ரோ? கீழே ஏதோ போகுது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ போகுது அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னார், ப்ரோ கீழே வாட்டர்களில் அண்டர் கிரவுண்ட் இருக்குது ப்ரோ. இதோ இரு ப்ரோ வரேன் அப்படின்னேன். இதோ வரேன் ப்ரோ அப்படின்னேன். இதோ இரு ப்ரோ, அந்த சைடு மட்டும் போயிட்டு அப்படியே குச்சிட்டு வந்துடும் ப்ரோ அப்படின்னேன். ஓகே ப்ரோ வா ப்ரோ அப்படின்னாரு. ஓகே நம்மளும் போயிட்டு பார்ப்போம், ஏதோ அடியில் என்னமோ இருக்குன்னாரு. வாங்க கைஸ் போய் பார்ப்போம். அது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டர் கிங்டமோ என்னமோ மீன் ஆக முடியல, அதில் வந்து அடியில் போனால் ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி கண்ணாடிலாம் போட்டு சைடில் மீன் போகும் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. போனீங்கன்னா மறக்காமல் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தான் நினைக்கிறேன் கைஸ். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். பார்த்தாவே தெரியும் கைஸ். ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. என்னையா ப்ரோ அடிக்கிற? ஏன் ப்ரோ? நான் எப்படியோ சொன்னேன் ப்ரோ, என்னையா ப்ரோ அடிக்கிற அப்படின்னேன். சரி ப்ரோ இது மாதிரி அடிக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்ட்டேன். சரி வா ப்ரோ அப்படின்னாரு. எங்கே ப்ரோ கூப்பிட்ற அப்படின்னு. ப்ரோ அங்கே போகலாம் ப்ரோ. அது வாங்க ப்ரோ.
நீனா ப்ரோ இதில் மாட்டிங்க அப்படின்னு. வா ப்ரோ ஆட்டோமேட்டிக் டோருங்க, அவருக்கு ஓப்பன் பண்ண தெரில. ஓகே ப்ரோ நீ போய் அந்த கண்ணாடி கூட உடைய ப்ரோ, நான் வரேன் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ அப்படின்னாரு. இப்போ கைஸ் ரைட்டாக வாய்ஸ் மட்டும் கட் ஆகிருக்கும், ஏன்னா ப்ரோ ஒயிட் ப்ரோ கூப்பிட்டாரு. என்ன ப்ரோ பண்ணுற, வாய்ஸ் கொடுக்குறியா ப்ரோ அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. சரி நம்மளும் வந்துட்டோம் கைஸ், அதனால லைட்டாக வாய்ஸ் கட் ஆகிருக்கும் அப்படிங்களா. ஓகே கைஸ் அப்படியே நம்ம கீழே போய் பார்க்கும்போது தான் ப்ரோ சொன்னார், ப்ரோ இங்கே ப்ரோ அப்படின்னாரு. கண்ணாடி உடச்சி வச்சுங்க ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ தண்ணி வருது ப்ரோ இன்னும் க்ளோஸ் பண்ணுறாரு. ப்ரோ ஓப்பன் பண்ண ப்ரோ, மூச்சு முட்டுது ப்ரோ அப்படின்னேன். அப்படின்னாரு. நான் ப்ரோ வெறுப்பேற்றுறேன் அப்படின்னேன். சரி ப்ரோ கோச்சுக்கா ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ அப்படின்னாரு. ஓகே ப்ரோ தண்ணி மட்டும் மூடு ப்ரோ, நான் நகர கூட ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ யாரும் பாந்துடும் ப்ரோ தண்ணி மட்டும் எப்படியா மூடு ப்ரோ, வெறு ப்ரோ மூடுறேன் அப்படின்னா. சரி ப்ரோ மூடு ப்ரோ தண்ணி போதான் நான் போயிடுச்சு அப்படின்னா. சரி நம்மளும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்துட்டுனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஞாபகம் வந்துருவோம்னு நினைக்கிறேன். மெரின் ஞாபகம் வந்துச்சு கைஸ், பேர் மெரின் கிங்டம் போயிருந்தது நான் தெரிஞ்சிருக்கோம். இது பார்த்துருப்பீங்க மெரின் கிங்டம் போனவங்களுக்கு. ஓகேங்களா, அப்படியே நாங்களும் போயிட்டே இருந்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. அப்புறம் தான் மேலே ஒரு படிக்கட்டு போச்சு. ப்ரோ இப்போயா பிக்காக்ஸ் கொடு ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ எங்கே ப்ரோ பாத்ரூமில் போகிறேன், இப்படிக்கா வா ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ வரேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. சரி ப்ரோ அப்படின்னு அப்படியே நானும் போயிட்டே இருந்தோம். நாங்களும் அப்படியே 3 வாக்கராக பண்ணிட்டு போயின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னார், ப்ரோ பின்னாடி ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சிரிப்பேத்திரியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ எதனா எப்பயோ காது குத்திட்டாங்க ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ சும்மா சொன்னேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ இங்கேருந்து குதிக்கிற மாதிரி இருந்தது ப்ரோ, அதான் ப்ரோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா. ப்ரோ நீனா ப்ரோ பண்ணிடுவேன் அப்படின்னாரு. என்னது ப்ரோ இதான் ப்ரோ வார்த்தை, நீங்கள் இதான் ப்ரோ கேட்டுருப்பீங்க அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். சரி ப்ரோ என்னடா முட்டை அப்படின்னு பார்த்தேன். ஏதோ ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு நானும் அவரும் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதை எப்படி தூக்கி போடுறதுன்னு நானும் யோசித்தேன். சரி நம்ம போகிற வரல எங்கன்னா தூக்கி போட்டுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அவரை போயிட்டே இருந்தேன் கைஸ். ஓகேங்களா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது இது உள்ள அவர் சார்னு போயிட்டாரு. ப்ரோ இப்போ பிக்காக்ஸ் கொடு ப்ரோ, பிக்காக்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ ப்ரோ தரேன் ப்ரோ, ஏன் ப்ரோ அவசரப்படுறேன் அப்படின்னாரு. ப்ரோ டைமண்ட் பிக்காக்ஸாவது கொடு ப்ரோ, டைமண்ட் பிக்காக்ஸ் வேணும் ப்ரோ எனக்கு. இப்போ நீங்கள் அதை உடச்சி உள்ளே போவீங்கன்னு தெரியும் ப்ரோ, நான் எனக்கு இப்போ டைமண்ட் பிக்காக்ஸ் தான் ப்ரோ வேணும், கொடு ப்ரோ அப்படின்னு. வெளியே வா ப்ரோ தரேன் ப்ரோ, ரொம்ப கெஞ்சாத ப்ரோ அப்படின்னாரு. அப்புறமா கெஞ்ச விட்டு பார்த்துருந்தியா ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. நடப்போ ப்ரோ இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னா. நாங்களும் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அந்த 50 அதில் விட்டுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் அது ப்ரோ அப்படின்னு கேட்டான். ப்ரோ சும்மா ப்ரோ பக்கத்தில் போய் வா ப்ரோ தெரியும் அப்படின்னு. அவரும் வந்து போகிறோம் ப்ரோ ப்ரோ அப்படின்ட்டு போனார். போய் பார்த்துட்டுனாதுன்னு சொல்லி ப்ரோ ப்ரோ நாங்கள் ஒன்று பார்த்தேன், அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ப்ரோ, தொட்டா வெளியே வருமே வரமாட்டேங்குது. என்ன ப்ரோ தள்ளு ஏற்றுற அடிக்கா ப்ரோ பெட்டி மாட்டை ஏற்றுன வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு குடிக்க முடியுது ப்ரோ, தண்ணின்னு நினைக்கிறேன், ஏதோ கெமிக்கல் தட்டி விடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் பலூன் மாதிரி ஒன்று பார்த்தேங்க கைஸ், அவளை காட்டுறேன் இருங்க. இதை நம்ம இப்போ இந்த வழியாக விட முடியல கைஸ். ப்ரோ அடிக்காத ப்ரோ அப்படின்றேன். அப்போ தான் அவர் அடிப்பார். அவர் மட்டும் மேலே ஏறி உள்ளே போயிட்டா இருப்பாங்க கைஸ். இப்போ நம்ம இதை உடைக்கணும், எப்படி உடைக்கணும்னு தெரில. ப்ரோ பிக்காக்ஸ் கொடு ப்ரோ அப்படின்னேன். இதோ வரேன் ப்ரோ ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ பிக்காக்ஸ் இப்போயாவது கொடு ப்ரோ அப்படின்னேன். நான் அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்லோவாக உடையுது அப்படின்னேன். அது வந்து போன வாட்டி நான் வரும்போது என்னை அடிச்சிருச்சு. அவர் பாருங்க தைரியமாக போய் அடிக்கிறார், அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. போன வாட்டி நான் வச்சோன்னே நான் அவ்வளோ அப்படி தொடுத்தின்னு வந்து கைஸ். ப்ரோ பிக்காக்ஸ் கொடு ப்ரோ, அது உடைய மாட்டேங்குது அப்படின்னேன். இதோ வரேன் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ என்ன பிக்காக்ஸ் வேணும்னு கேட்டார். டைமண்ட் பிக்காக்ஸ் கொடு ப்ரோ அப்படின்னு. இதோ ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ எங்கே ப்ரோ போகிற, வா ப்ரோ, ஒன்று தான் ப்ரோ வச்சுருக்கேன், பிக்காக்ஸ் கொடு ப்ரோ. இவரா காணும் விட இதோ இருக்காரு கைஸ், பிக்காக்ஸ் ப்ரோ. குத்துட்டாரு கைஸ், அப்பா இப்போலாம் குத்துக்கிறாரு. இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடியுது. இதோ பாருங்க குரங்கா இல்லை ஆடான்னு தெரில அப்படின்றது. நான் வந்து சவுண்டு கம்மி பண்ணியிருப்பேன் கைஸ், ஏன்னா நான் வந்து கேம் விளாடும்போது ரூமில் உட்காந்து விளாட மாட்டேன். ஏன்னா பிசி வந்து ஹாலில் தானே இருந்தது, நம்ம ஃபோனில் இருந்தால் விளையாடிட்டுருக்கோம். ஹரி ப்ரோ வந்து பிசியில் தான் வருவேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ நீ ஏற்றிட்டு சொல்லு ப்ரோ, நம்ம தாடி விளாட்லாம் அப்படின்னு. சரி நம்மளும் அப்படியே போயிடும்போது தான் இதோ இதுதான் நம்மளை அடிச்சுது அன்றைக்கி. சரி அடிச்சு பார்க்கலாம் அடிச்சா ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. நான் இன்னும் ப்ரோ ஹேர் பலூன் காட்டுறேன்னு சொன்னல,
மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இருங்க காட்டுறேன், இதுவாக போய் காட்டுறேன், இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது தான் இங்கே ஒன்று பார்த்தோம். அது பாருங்களா மேலே தெரிஞ்சுங்களா, அதுதான் ஏர் பலூன் கைஸ். அதுதான் சொன்னேன். இது ஏதோ ஒரு டவர் மாதிரி நம்ம இந்த நார்மலாக மேப்பில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இந்த 4-5 பேர் இருப்பானுங்களே அந்த ட்ராவலில், அவனுக்கு தான் இருப்பானுன்னு நினச்சேன். எனக்கு தெரியும் அவனுக்கு தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போனோம். போயிட்டு நான் ப்ரோ நான் பண்ணுறேன் அப்படின்னு போய் கேட்கும்போது தான் சொன்னார், இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிக்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ முடிச்சிக்கலாம் ப்ரோ அப்படின்னு நானும் அவனோடய போயிட்டே இருக்கும்போது இந்த கல்லை வேற உடச்சி மாலை ஏறதே ஒரு பெரும் தொல்லையாக இருந்தது. இதுக்கப்புறம் இதை உடச்சி அதை உடச்சி அப்படி காப்போம் தான் பார்த்தோம். இதை உடைய முடியலன்னு சொல்லிட்டு இந்த சைடு வச்சு அப்படி காப்போம் ஆரம்பித்தோம். இது ப்ரோ வச்சுக்கிறேன் அப்படின்னு, நீ தான் ப்ரோ வந்து போயிடுறேன், வெயிட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்றாரு. நான் எங்கே ப்ரோ, நீ தான் ப்ரோ என்னை விட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் எங்கே ப்ரோ விட்டு போகிறேன், நீ தான் ப்ரோ வந்து ஓடியாரு அப்படின்னு. சரி ப்ரோ வா ப்ரோ அப்படின்னு நாங்களும் அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருந்துச்சுங்க பெருசாக ஒரு டவர் மாதிரி, அது உள்ளே போயிட்டு பார்த்தோம். காட்டுற பாருங்க உங்களுக்கு. நான் ப்ரோ புஷ்கன் வந்து சாவடிச்சிட்டாரு. அவர் பாருங்க கையில் ஆக்ஸ் கூட வச்சு இல்லை, வெறும் ஸ்டிக்கை வச்சு அச்சு முடிச்சு செய்கிறாரு. சரிங்க நம்மளுக்கு எதனா ஒரு கட்டம் உடச்சி வச்சுக்கலாம், நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். தீமே அப்படியே மேலே தானே கூட்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியும் கைஸ். அதான் அப்படியே முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஓகேங்களா? ஸோ நான் மூச்சு வாங்குது கைஸ். ஓகே நானும் அந்த ப்ரோ போயிட்டே இருக்கும்போது தான், ப்ரோ எப்போ ப்ரோ வீடியோ முடிக்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ முடிக்கலாம் ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ நீ முடிக்கிறதுனா முடி ப்ரோ, நான் வந்து நிற்கிறேன் சொல்லும் போது முடி ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ எப்போ முடிக்கலாம், அப்படிதான் வெளில போயிட்டு முடிச்சிக்கலாம் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ அப்படின்னு. சரி கைஸ் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு சொன்னார், சரி ப்ரோ முடிச்சிக்கலாம் ப்ரோ அப்படின்னு, அவசரப்படாத ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்னா ஓகே கைஸ் நாங்களும் அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த மேலே மட்டும் இதுவை பார்த்துட்டு அப்புறம் வீடியோ முடிச்சிக்கலான்னு இருந்தோம். என்ன ப்ரோ இந்த வரேன் ப்ரோ ஒரே ஒரு அடி ப்ரோ. அவருக்கு அடித்தா ஊருக்கு குறைய மாட்டேங்குது, ஏன்னா அவருக்கு ஹார்ட் இல்லை அதனால். புரியுதுங்களா? ஓகே கைஸ் நான் அப்படியே போயிட்டே இருந்தோம். நல்லா நிற்குது, என்ன ப்ரோ நிற்குது, சரி ப்ரோ வா ப்ரோ அப்படின்னு. ஓகே கைஸ் நம்மளும் அப்படியே போயிட்டே இருந்தோம். ஏதோ கையில் ஏதோ கட்சி டைமண்ட் பிக்காக்ஸ் அப்படின்ட்டு வா ப்ரோ வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னா. சரி ப்ரோ வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா ப்ரோ? நான் ப்ரோ பண்ணுறேன், ஒரு நிமிஷம் என்னங்களேன் ப்ரோ. வா ப்ரோ உன்னை மட்டும் அடிக்க முடியல ப்ரோ. என்ன ப்ரோ இதை காட்டி அவர் அவருக்கு அச்சா விளையாடிட்டு இருக்காரு ப்ரோ. ஓகே கைஸ் இதோட அந்த வீடியோ முடிந்தது. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆலில் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ் பாய் ப்ரோ. ஏன் ப்ரோ அடிக்கிறேன்? ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிஞ்சு பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். see you, டாட்டா.